இந்த வீடியோ யாருக்காகன்னு நான் இப்போ சொல்கிறேன். இது நான் தான்டா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் 100% கேரண்டி பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா பண்ணுறீங்க, ஆனால் எதுலேயுமே முன்னேற முடியல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுற விஷயத்தில் கூட உங்களுக்கு பணமோ புகழோ எதுவுமே கிடைக்கல. சரி, நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வரேன்பா. பாடுறது, ஆடுறது, படிக்கிறது, குதிக்கிறது, நடிக்கிறது, உடைக்கிறது, வரைகிறது, பேசுகிறது, எல்லா விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதில் நிறைய விஷயத்த நல்லா பண்ணுவீங்க, சில விஷயத்த ஆவரேஜாக பண்ணுவீங்க. ஏன் என்ன மாதிரி இருந்திருந்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கற்றுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் பிரச்சனை என்னவா இருந்திருக்குன்னு சொல்லிட்டா, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு எதில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு தெரியாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கிட்டு அடப்போங்கடா எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, எதுலேயுமே ட்ராக்ஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிருப்பீங்க. ஒரு விஷயத்தை எப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை பாதி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஓகே இது நமக்கு சரி வரல, இதுக்கு பதிலாக நம்ம அதை பண்ணியிருந்தா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பண்ணால் அதுலேயும் ஒரு ரிசல்ட்டும் வராது. இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு வரலாமா? எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பையனை தெரியும். அவனுக்கு 3 வயசு இருக்கும்போது ஒரு திருக்குறள் ரெசிடேஷன் காம்படிஷனில் ஜாயின் பண்ணான். அந்த காம்படிஷனில் மொத்தம் 6 ஸ்கூல்லேருந்து பசங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ். அவனுக்கு 5 வயசு இருக்கும்போது இந்த பகவத்கீதா ரெசிடேஷன் காம்படிஷனில் அதில் சேர்ந்தான். ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டான். ஆனால் அந்த காம்படிஷன் வர நாள் அன்னைக்கு அவனுக்கு 103 டிகிரி ஃபீவர். நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த ஃபீவரை வச்சுக்கிட்டு நடக்கவே முடியாத ஒரு ஸ்டேட்டில் போய் பாடிட்டு 3rd பிளேஸ் வாங்கி வந்தான். ஸ்டேட் லெவல், சவுத் இந்தியா லெவல், நேஷ்னல் லெவல்னு ஒன்றுத்தை விடாமல் வர்ற எல்லா யோகா டோர்னமெண்ட்லையும் ஜாயின் பண்ணி ட்ராஃபீஸை போட்டு குவிச்சு வச்சான். பாடுவான், நல்லா ஏதோ ஃபிலாசபர் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான், எடிட்டிங் பண்ணுவான், எல்லாத்தையும் ஒரு சைக்காலஜிக்கல் கண்ணோட்டத்தோடையே பார்த்துக்கிட்டு இருப்பான். நல்லா படிக்க எப்பயுமே ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். பல இடங்களில் பல அடிகளை வாங்கி கொண்டு தன்னைத்தானே ஹேட் பண்ணிக்கிட்டு வருஷ கணக்கில் யார்கிட்டையும் பேசாமல் ஒரு இருட்டு ரூமில் கடந்தவன் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாம் தாங்காமல் நான் இதை செஞ்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கதையை பாதி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உங்களை நிறைய பேருக்கு இது நான் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், நான் இது ஒரு பெரிய விஷயமாலாம் சொல்ல. ஆனால் நான் அப்போ இருந்த இடத்துல இப்போ நிறைய பேர் இருக்கீங்க. உங்ககிட்ட ரொனால்டோவை பற்றியோ இன்ஸ்டன்ட்டை பற்றியோ சொல்கிறத விட உங்களை மாதிரியே இருந்த என்னை பற்றி சொன்னால், ஸோ இதெல்லாம் பாசிபிள் தான் போல் அப்படின்னு நம்புறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வாழ்க்கையில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு லிஸ்ட்லாம் போட்டு சொன்னாலும் எனக்கு அதுலேருந்து பெருசாக எதுவுமே கிடைச்சதில்ல. மொமெண்ட்ரி ஹாப்பினஸ் ஏன் அவ்வளோதான் கிடச்சிருக்கு. எல்லாத்துலேயும் இவ்வளோ டேலண்ட் இருந்தோம், எனக்கு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரியே ஃபீல் ஆச்சு. இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? நான் எல்லாத்தையும் ஒரே டயத்தில் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. நான் சொன்ன டேலண்ட்டு, ஸ்கில்லு இது எல்லாமே வேலை செய்யும். ஆனால் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலன்னா இது எதுவுமே நமக்கு வேலை செய்யாது. டேலண்ட்டு மட்டும் பத்தலை, ஒரு சாக்ரிஃபைஸ் தேவைப்பட்டுச்சு. அப்படின்னா சாக்ரிஃபைஸ், எனக்கு இருந்த மிச்சம் எல்லா டேலண்ட்டையும் யூடியூப்காக சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டேன். சரி ப்ரோ, ஏதோ சொல்கிறீங்க, நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க, ஸோ நாங்கள் எல்லாருமே அதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமானா கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சிச்சுவேஷனை நம்ம 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஒன்று கட் ஃபீலிங், இன்னொன்று லிஸ்டிங். சரி, ஃபர்ஸ்ட் அப்ரோச்சை பார்ப்போம். யுவர் கட் ஃபீலிங். இதுதான் எனக்கு நல்லா பண்ண வருது, இப்போ என்னால் இதை பண்ண முடியலனாலும் நான் ஃப்யூச்சரில் இதை இம்ப்ரூவ் பண்ணுவேன், இந்த ஃபீல்டில் நான் சலிக்காமல் 10 வருஷம் கூட வேலை செய்வேன்னு உங்களுக்கு தோணும். அதை கண்ணை மூடிக்கிட்டு பிக் பண்ணுங்க. அந்த ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 4 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, நான் ரொம்ப அன்லக்கின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க மாதிரி இருப்பான். சரி ஓகே, ட்ரை பண்ணால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவன் இருப்பான். இப்போ நான் ஒரு கதை சொன்னேன்ல, அந்த மாதிரி ஒரு கதையை எங்கேயாச்சும் கேட்டு வந்து ஸோ அவனுக்கு ஒர்க் ஆகுது எனக்கும் ஒர்க் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவன் இருப்பான். ஆனால் 4ஆவதாக ஒருத்தன் இருப்பான், ஒர்க் ஆகுமா ஆகாதா இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இதை ஒர்க் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குறவன் இருப்பான். அவன் ஜெயிப்பான். ஆனால் இது எல்லா கேசஸ்லேயும் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுலேருந்தே ஒருத்தனுக்கு வாய்ஸ் கரெக்டாக இருக்குன்னா நம்ம பெரிய சிங்கர் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி அவன் ஒர்க் பண்ணான்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ லைட்டாக காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி இது நமக்கு வருமா வராதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். செகண்ட் அப்ரோச் என்ன? லிஸ்ட்டு போடுறது. தட் இஸ், உங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்கில்ஸு, டேலண்ட்ஸு, கெரியர் ஆப்ஷன்ஸு எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் பிடிச்சி எழுதுங்க. அதுக்கு இந்த 4 விஷயமும் செட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, டெய்லி அந்த வேலையில் என்ன பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். செகண்டு, நீங்கள் பார்க்குற அந்த ஸ்கில்லுக்கோ டேலண்ட்டுக்கோ இப்போ இருக்க மார்க்கெட்டில் இன்கம் எவ்வளோ வரும்னு பாருங்கள். 3வது, லாங் டேர்மில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பாருங்கள். 4வது, உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், ஒரு பர்சனாலிட்டி, உங்களுக்குன்னு சில நீட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அந்த கெரியரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு ஒரு அடி செக் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் கிளியராக இப்படி எழுதி டிசைட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரு.
பட் ஸ்டில் இஃப் யூ பிலீவ் இன் யுவர் ஹார்ட் மோர் தென் யுவர் பிரெயின், அந்த மாதிரி பர்சனாக ஒரு மாதிரி இன்ட்யூட்டிவாக ஸ்பிரிச்சுவலாக இருந்தீங்கன்னா ட்ரஸ்ட் யுவர் கட் ஃபீலிங். நீங்கள் பண்ண போகிற வேலை உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும். சரி, நான் லிஸ்ட்டெல்லாம் போட்டேன், இவ்வளோ இருக்குது, இதில் ஒரு சில இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்குது, இதில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 2-3 கெரியர் ஆப்ஷன், ஸ்கில், டேலண்ட் ஏதாச்சும் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் போயிட்டு ரிசர்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள், அது என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும், அதில் டாப் ஆர்டிஸ்ட்லாம் யார், அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உங்களால் ரெசிப்ரோகேட் பண்ண முடியுமா, இல்லை உங்களால் புதுசாக ஏதாச்சும் க்ரியேட் பண்ண முடியுமா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா நம்ம இது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி, எனக்கு இருக்க டேலண்ட்டில் இதுதான் பெஸ்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே ப்ரெஷரை க்ரியேட் பண்ணணும். என்னடா சொல்கிற, என்னை நானே காலி பண்ணணுமானா? எஸ், அப்சல்யூட்லி. இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது என்னை சுற்றி இருக்க சுச்சுவேஷன் தான் எனக்கு ப்ரெஷராகவே இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லப்போனால் எனக்கே பிடிக்கல. உங்களை சுற்றி இருக்க சுச்சுவேஷன் எப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் ஒரு நல்ல கோலை செட் பண்ணி அதுக்கான அர்ஜென்சியை க்ரியேட் பண்ணி நம்ம இதை முடிச்சே ஆகணுண்டான்னு உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி நீங்களே க்ரியேட் பண்ண இந்த ப்ரெஷர்னால ட்ரஸ்ட் மீ நத்திங் கேன் ஸ்டாப் யூ. ஜிம்மில் போய் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறாங்களே, அவங்க வெயிட் தூக்கும்போது என்ன ஆகுது? மசில் டேர் ஆகுது. உங்கள் பாடி வந்து கிழிஞ்ச மசிலுக்கெலாம் ப்ரோட்டீன் அமிச்சு அந்த மசில் இன்னும் பெருசாகுது, ஸ்ட்ராங் ஆகுது. உங்களையே நீங்கள் அழிச்சாதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற இந்த ப்ரெஷரும் அதே மாதிரி தான். சரி, அப்போ என்னோட மிச்ச டேலண்ட்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சா ப்ரோ? இல்லை, உங்களோட மிச்ச டேலண்ட்டெல்லாம் ஹாபியாக மாற்றுங்க. உங்களுக்கு தேவையே இல்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே லிஸ்ட்லேருந்து அப்படியே கசக்கி தூக்கி போட்டுருங்க. நம்ம இது தாண்டா ஆக போகிறோம் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் யூ ஷுட் பிகம் அப்சஸ்ட் வித் சம்திங். நான் ரொம்ப முக்கியமாக சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் தான். அதேமாதிரி இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த மணி டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கும். அந்த கூட்டம் சொல்கிறது கேட்காதீங்க, அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துடாதீங்க. பணமே வாழ்க்கை இல்லை தான், ஆனால் பணம் வாழ்க்கையில் முக்கியம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிறதுலேருந்து உங்கள் ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்துக்கும் காசு தேவை. என் வாழ்க்கையில் நான் என்னோடய தேவைக்கு அதிகமாக சம்பாரித்து மிச்சத்தை எல்லாத்தையும் டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி ஓவராக தெரியலாம், ஆனால் நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அதை செஞ்சே தீருவேன். நம்ம செய்யலைன்னா ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணி டிசைட் பண்ணி இதுக்கெல்லாம் யூஸேலாம் போயிடும்ல. உங்கள் லைஃப்பை மிச்ச பேரோட லைஃபோட கம்பேர் பண்ணுறது நிறுத்திட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதையை க்ரியேட் பண்ணுங்கள். சரி, நம்ம பார்த்தது ஒரு சம்மரி பார்த்துருவோமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிருக்க சில டேலண்ட், ஸ்கில் அண்ட் கெரியர் ஆப்ஷன்ஸ், இதில் எதை சூஸ் பண்ணலான்னு உங்கள் கட் ஃபீலிங் வச்சு டிசைட் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். முடியலையா, உங்களுக்கு பிடிச்ச டேலண்ட்டு, ஸ்கில்ஸு, கெரியர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டில் போட்டு நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெய்லி ஒர்க்கில் டேக்கிள் பண்ணுறது, செகண்ட் இன்கம், தேர்ட் லாங் டேர்மில் யூஸ் ஆகுமான்னு பார்க்குறது, ஃபோர்த் வந்து உங்களுக்கு அது செட் ஆகுதா பர்சனலாக. என்ன சொல்கிறது, இப்போ என் ரூம்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர்ஸ்லாம் மாட்டியிருக்கிறேன், இந்த ஒரு வால்பேப்பரு, இந்த ஒரு லைட்டு, கீபோர்டு, இதெல்லாம் வந்து என்னோடய ஏஸ்தட்டிக்கு, என்னோடய வைப்புக்கு செட் ஆகுது. எனக்கு இந்த ரூமில் இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகலை, ஜெயில் மாதிரி ஃபீல் ஆகலை. ஆனால் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக எந்த ஃபீல்டில் வேலை செய்ய போகிறீங்கன்னு டிசைட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா 10 வருஷம் பிடிக்காமல் ஒரு விஷயம் செய்கிறதுன்றது ஜெயிலில் இருக்கிறதுக்கு சமம் எனக்கெல்லாம். அடுத்தது, உங்களை நீங்களே ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு முடிவெடுங்க. நமக்கு இந்த டேலண்ட்லாம் செட் ஆகும்னு சிலது எடுத்துருப்பீங்க, நல்லா அனலைஸ் பண்ணி திருப்பி உங்களை நீங்களே ப்ரெஷரைஸ் பண்ணி அதுக்காக வேலை செய்யுங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அப்சஸ் ஆக ட்ரை பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டு நம்ம இந்த மார்க்கெட்டுக்கு புதுசாக எனக்கு கொண்டு வரலாம், இது நமக்கு நிஜமாகவே நல்லா வருதா, இது எப்படி டெவலப் பண்ணலாம், எல்லாத்தையும் யோசிங்க. நீங்கள் என்ன டெசிஷன் வேணாலும் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் எடுத்த டெசிஷனை எப்படி மூளையை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி எப்படி அதில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண கற்றுக்கிறீங்க அப்படின்றதுல தான் எல்லாமே இருக்குது. Rest in peace to all the lives we lost at Ahmedabad. So many people lost their lives and this incident is just another reminder that you should live your life fully. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். So try to live your life happily and be grateful for what you have. But at the same time, try to be a better person and achieve your dreams. Thanks for watching. நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்.